ஹாய் ஹலோ வீவர்ஸ் எல்லாம் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? திருமலை திருப்பதியினுடைய இந்த மந்த், அதாவது மே மாதம் அங்கு நடக்கக்கூடிய ஸ்பெஷல் ஃபெஸ்டிவல்ஸ் மற்றும் கோவிந்த கோட்டி எழுதி கொண்டு போகக்கூடிய ரூல்ஸ். முதல் முறையாக கோவிந்த கோட்டி எழுதி விஐபி தரிசனம் செய்த கீர்த்தனா மற்றும் அவர்கள் குடும்பத்தார்கள் மற்றும் திருமலை திருப்பதியினுடைய நேற்றைய தரிசனம், இந்த அப்டேட்டெல்லாம் இன்றைக்கி நம்ம வீடியோவில் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு மே மாதம் 3ஆம் தேதி, அதாவது நாளை ஸ்ரீ பாஸ்கரிய உற்சவரம்பா. மே மாதம் 4ஆம் தேதி சர்வ ஏகாதசி. மே 10 அக்ஷய திருத்தியை. மே மாதம் 12ஆம் தேதி ஸ்ரீ பாஸ்கர சாத்துமோரா மற்றும் ஸ்ரீ ராமானுஜ ஜெயந்தி. மே மாதம் 17ஆம் தேதியிலிருந்து 19ஆம் தேதி வரைக்கும் ஸ்ரீ பத்மாவதி பரிணோற்சவம். மே மாதம் 22ஆம் தேதி நரசிம்ம ஜெயந்தி மற்றும் தரிகொண்டா வெங்கமாம்பா ஜெயந்தி. மே மாதம் 23ஆம் தேதி ஸ்ரீ அன்னமாச்சாரியா ஜெயந்தி மற்றும் கூர்ம ஜெயந்தி. இந்த ஸ்பெஷல் ஃபெஸ்டிவல்ஸ் எல்லாம் திருமலை திருப்பதியில் நாளை மே மாதம் 3ஆம் தேதியிலிருந்து மே மாதம் 23ஆம் தேதி வரைக்கும் நடைபெறப் போகுது. மே மாதம் தரிசனத்துக்கு போகக்கூடிய பக்தர்கள் இந்த எந்தெந்த டேட்டில் என்னென்ன ஃபெஸ்டிவல்ஸ்னு தெரிஞ்சுக்கிட்டு போகணுன்னா, நம்ம ஃபெஸ்டிவல்ஸில் உற்சவர் மலையப்ப சுவாமியையும் மற்றும் மூலவரையும் தரிசனம் செஞ்சுட்டு வரலாம். திருமலை திருப்பதியினுடைய நேற்றைய தரிசன நிலவரம். நேற்று, அதாவது மே மாதம் 1ஆம் தேதி 72,510 பக்தர்கள் மலையப்ப சுவாமியை தரிசனம் பண்ணியிருக்காங்க. டான்சிஸ் கொடுத்த மொத்த பக்தர்கள் 30,441. நேற்று மலையப்ப சுவாமிக்கு 2.62 கோடி உண்டியல் வருமானமாக கிடைத்தது. 16 வெயிட்டிங் கம்பார்ட்மெண்ட்டில் வெயிட் பண்ணிய பக்தர்கள் வித்தவுட் எஸ்எஸ்டி டோக்கன்ஸ் இல்லாமல் சர்வ தரிசனத்தில் சுவாமி தரிசனம் செய்வதற்கு 12 மணி நேரம் ஆயிருந்ததுன்னு சொன்னாங்க. ஸ்டூடெண்ட்ஸ், யங் மேன், யங் உமன்ஸ், அதாவது வருங்கால யங்கஸ்ட் பர்சன்ஸ், இவங்களிடையே ஸ்பிரிச்சுவல் டெவலப்மெண்ட், ஆன்மீகத்தை வளர்க்குறதுக்காக கோவிந்த கோடி அப்படிங்கிற ஒரு ஸ்கீமை டிடிடி இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க. இதில் என்னென்னா, 10,01,116 முறை கோவிந்த நாமம் எழுதிக்கிட்டு வரக்கூடிய பக்தர்களுக்கு, இண்டிவிஜுவல் பர்சன்ஸ் அவங்களுக்கு மட்டுமே விஐபி பிரேக் தரிசனத்தில் ஸ்பெஷல் தரிசனம் செய்வதற்கு டிடிடி நிர்வாகம் இந்த ஸ்கீமை அலாட் பண்ணியிருக்காங்க. அதாவது 10,01,116 முறை எந்த ஒரு பக்தர்கள் கோவிந்தா அப்படிங்கிற நாமத்தை எழுதிக்கிட்டு வர்றாங்களோ அவங்களுக்கு டிடிடி தேவஸ்தானம் விஐபி பிரேக் தரிசனத்தில் சுவாமி தரிசனம் செய்வதற்கு அலோவ் பண்ணுறாங்க. அதே அந்த பக்தர்கள் 10 மில்லியன்ஸ் டைம் எழுதிக்கிட்டு வந்தாங்கன்னா அவங்க ஃபேமிலியோட விஐபி பிரேக் தரிசனம் மற்றும் அக்கமடேஷன் ரெண்டுமே அவங்க அலாட் பண்ணி கொடுக்குறாங்க. இந்த கோவிந்த கோட்டி எழுதக்கூடிய இந்த முறையை ஃபஸ்ட்டு டைமாக பெங்களூருவை சேர்ந்த கீர்த்தனா அப்படிங்கிற ஒரு பெண்ணும் அவங்களுடைய ஃபேமிலியும் தரிசனம் பண்ணியிருக்காங்க. ஃபஸ்ட்டு டைமாக பெங்களூர்லேருந்து கீர்த்தனா அப்படிங்கிறவங்க 10,01,116 முறை கோவிந்த கோட்டி எழுதி சாதனை பண்ணியிருக்காங்க. அவங்களுக்கு மலையப்ப சுவாமியினுடைய முழு அனுகிரகணம் கிடைக்கணும் அப்படின்னு சொல்லி அங்கே டிடிடி தேவஸ்தானம் பிளெஸ்ஸிங்ஸ் பண்ணியிருக்காங்க. கோவிந்த கோட்டி எழுதுறதுக்கு நம்ம சாதாரண பேப்பர்லேயோ எழுதிட்டு போகலாம். அப்படி இல்லை அப்படின்னா திருமலை போகணும் அப்படின்னா கோவிந்த நாமம் எழுதக்கூடிய கோவிந்த கோட்டி புக்கு அங்கே புக் ஸ்டால், அதாவது திருமலையில் இருக்கக்கூடிய புக் ஸ்டாலில் அவங்க விற்பனை பண்ணுறாங்க. நீங்கள் வீடியோவில் பார்க்கக்கூடிய இந்த புக்கு தான் கோவிந்த நாமம் எழுதக்கூடிய கோவிந்த கோட்டி புக்கு. இந்த புக்கோட ப்ரைஸ் பார்த்தோன்னா 111 ரூபாய், அதாவது 111 ருபீஸ். இந்த புக்கை நம்ம கோவிந்த கோட்டி, அதாவது கோடி முறையோ அல்லது 10,00,000
1116 முறை அல்லது 10 மில்லியன்ஸ் டைம்ஸு நம்ம எழுதிட்டு போனோம்னா இண்டிவிஜுவலாகவும் சுவாமி தரிசனம் பண்ணலாம் விஐபி பிரேக் தரிசனத்தில். அல்லது 10 மில்லியன் டைம்ஸ் நம்ம எழுதிட்டு போனோம் அப்படின்னா ஃபேமிலியோட மலையப்ப சுவாமியுடைய தரிசனம் நமக்கு விஐபி தரிசனத்திலேயே கிடைக்கும். இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அனைவருக்கும் நன்றி, வணக்கம்.